அனைவருக்கும் வணக்கம். தமிழன் பார்த்துருப்பீங்க. ஓடி விளையாடு பாப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வா பாப்பான்னு. இப்போ முதலமைச்சர் அந்த மாதிரி தான் இருக்கார். ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. பார்த்தா முதல் சட்டசபை போனோடனே எல்லாம் சுற்றி சுற்றி ரவுண்டு கட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சருமே அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கார். சரி, அவருக்கு ஓட்டு போட வச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாப்பாக்கா, அந்த ஐஸ் சாப்பிட்ற பாப்பாவும் கபரக்கட்டு சாப்பிட்ற பாப்பா பசங்க பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க சொல்லி அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் ஓட்டு போட்டாங்க. சரி, அப்படிதான் 18 வயசு மேஜர்னு சொல்கிறோமே, அவங்களாவது ஒழுங்காக ஓட்டு போட்டாங்களா? அவங்களும் விஜயண்ணா, விஜய் மாமா, அங்கிள், அண்ணா, புருஷன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. இப்படி ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்திருக்காரு. சரி, முதல் தடவை வர்றாங்க, யாருக்கும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். இல்லைன்னா நான் சொல்லலை, யாருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான பதட்டங்கள், தடுமாற்றம் இதெல்லாம் ஏற்படும். அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் சும்மா நான் எல்லாத்துலேயும் வீரன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு ஒரு ஜோசிகாரனை கொண்டாந்து நீங்கள் அரசு பதவியில் சேர்த்துறீங்க அப்படின்னா அது எந்த வகையில் இதைத்தான் கருக்குறித்தரம்னு சொல்கிறது. இது எப்படி சரின்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட என்ன ஒரு சீனியர் மினிஸ்டர் இருக்கார், செங்கோட்டையன் இருக்கார். அதுக்காக போய் 84 ஆதம் அர்ஜுனா இவங்ககிட்டலாம் போய் நீங்கள் ஐடியா கேட்டீங்கன்னா விளங்கிடும். சுத்தம் கட்சி அப்படி விளங்கிடும். இது தயவு செஞ்சு அவங்க வீட்டுலாம் போய் கேட்டுறாதீங்க. இது எப்படின்னா, இப்போ எல்லா கட்சியுமே, அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, எல்லாருமே உங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ இனிமேலாவது நீங்க சுயமா சிந்திக்க மாட்டீங்களா? யோசிக்க வேண்டாமா? ஒரு மதசார்பற்ற கூட்டணிங்கிறீங்க, நான் பொதுவானவன் அப்படிங்கிறீங்க, எந்த சாதி மதம் சம்பந்தப்பட்ட அத்தனை எதுவுமே இல்லைன்னு சொல்லி வர ஒரு நபர், இது எப்படி ஒரு ஜோசிகாரரை கொண்டாந்து உள்ள வச்சா அது மதம் சம்பந்தப்பட்டதாகாதா? ஒன்றும் மதம் சார்ந்தவனா சொல்லணும், இல்லைன்னா மதம் சார்ந்தவன் இல்லைன்னு சொல்லணும். மதம் சார்ந்தவன் இல்லைன்னா எந்த மதமும் சார்ந்து இருக்கக்கூடாது. நான் இந்த மதத்தை மட்டும் ஆதரிப்பேன். ஸ்டாலின்ல சொல்றாரு பார்த்தீங்களா, கிறிஸ்துவ மதத்தை ஆதரிப்பாரு, இஸ்லாம் மதத்தை ஆதரிப்பாரு, ஆனால் இந்து மதத்தை ஆதரிக்க மாட்டாங்க. இந்து மதம் சார்பற்றமா? இப்படி கிடையாது. எந்த மதமும் இல்லைன்னு சொல்லணும். இந்துவும் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை, இஸ்லாத்தும் இல்லை, எதுவுமே கிடையாது. நான் மனுஷன் அப்படிங்கிறதான் பகுத்தறிவு சிந்தனை. நீங்க அப்படி ஒன்றும் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஜோசிகாரரை கொண்டாந்து உங்க அரசபையில் வச்சுக்கிட்டு நான் மத சார்பற்றன்னு சொல்றது ஏத்துக்கக்கூடிய விஷயம் அல்ல. அது சிந்திக்க வேண்டிய விஷயம். மக்களை உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பதிவு செய்யுங்க. விஜய் இந்த மாதிரி செய்யறது சரியானு நான் தான் சொல்றேன். சரி, யார் முதல்ல எல்கேஜி யூகேஜி 1வது 2வது படிக்கும் போது உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அது போக போக அப்புறம் காலேஜ் போய் டிகிரி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அதே தடுமாற்றம் ஏற்படுமா என்ன? ஆரம்பத்தில் டென்ஷன் சொல்லலாம். சரி, இப்போ 4-5 நாள் போனீங்க. உங்க கூட செங்கோட்டையன் அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் சீனியர், எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கக்கூடியவங்க. அவங்க வீட்டுல நீங்க கலந்து ஆலோசிக்கிறது உண்டா? இல்ல 84 மட்டும் கேட்பீங்களா? 84 புசியானதை தான் சொல்றேன். மினிஸ்டரா இருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன தகுதி அடிப்படையில் நீங்க வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பின்னணி எல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? சரி பார்த்துருக்கீங்களா? யார் யாரு என்னென்ன பின்னணி கொண்டவங்க, யார் யாருக்கு குற்ற பின்னணி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து சரி பார்த்துருக்கீங்களா? அதுவும் தெரியாது இல்லையா. ஏதோ அவசர கதையில ஒட்டு மொத்தமா இவங்க ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் கொடுத்த அந்த சீட்டை வாங்கி வேட்பாளர் இவங்க தானே அறிவிச்சிட்டீங்க. உடனே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு 10-15 பேர்த்துக்கு பிரச்சாரம் ஒரு 10 தடவை போயிருப்பீங்க, அங்கேயும் இங்கேயும் ஓட்டு போட்டாங்க. அது ஜெயிச்சதா நீ மாற்றம் இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கிறேன். எனக்கும் முதலமைச்சர் நீங்க தான். அதனால தான் இந்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன். புரியுதுங்களா? எனக்கு முதலமைச்சராக இருக்கிறீங்கன்னா என்ன கொஞ்சம் கூட ஒரு பொது அறிவுங்கிறது ஒன்று வேண்டாமா? படிச்சிருக்கிறீங்க, படிச்சா அறிவு வராது, அது நான் ஒத்துக்கிறேன். படித்தவங்களுக்கு அறிவு என்னைக்குமே வராது. திருடுறது எப்படிங்கிறது வேணா புத்தி வருமா தவிர அறிவு வராது. எப்படி திருடுனா மாட்டிக்காம தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யோசனை கொடுப்பாங்க. அதுதான் படித்தவனுடைய வேலை. ஆனால் காமராஜர்லாம் படிக்கல, ஆனால் அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? எவ்வளோ தொலைநோக்கு பார்வையாக இருந்தது. அந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்களா இருக்கணும். அடிப்படை சிந்தனையே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அப்புறம் உங்களை நாம் என்னென்னு சொல்றது? அப்புறம் அதான் விமர்சனம் பண்ணாமல் வேற என்ன பண்ண முடியும்? யாராக இருந்தாலும் விமர்சனத்துக்கு உள்ளானவங்க தான். நீங்க இப்படியே இன்னும் ஜோசியர் வேலையெல்லாம் பாதிக்கு வந்திருக்கிறதுங்கிறது சரிப்பட்டு வரல. அதிமுக நீங்க சேர்த்திக்கிட்டது அதிமுக அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க நீங்க சேர்த்திக்கிறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆதரவு வேணும். இப்போ இருக்கிற ஆதரவு கொடுத்துருக்கிறவங்க விடுதலை சிறுத்தையாகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மற்றவங்க எந்த நிமிஷம் வேணாலும் அவங்க வெளியேறலாம். ஏன்னா உங்க செயல்பாடு அப்படித்தான் இருக்கும். அதனால அது அவங்களுக்கு ஒத்து வராது. அவங்க தனிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடு கொண்டவங்க, அவங்க உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அதை உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்களே தவிர நீங்கள் நல்ல ஆட்சி செய்வீங்கன்னு அவங்க ஆதரவு தரல. அது எனக்கு நல்லா தெரியும். சரி, அவங்க எப்போ வேணாலும் கல்றுவாங்கிற பயத்தில் நீங்கள் இவங்களை சேர்த்து இருக்கலாம். இவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் இவங்க வந்திருப்பாங்க. இவங்க ஒன்றும்
சும்மா வரல. விஜய் வந்து அரசியல் முதலமைச்சராகணும், நாட்டை காப்பாற்றணும்லாம் வரல. எஸ்பி வேலுமணியோ சிவி சண்முகமோ அப்படிலாம் வரல. அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வேணும். அது நீங்க என்ன கொடுப்பீங்கிறத எதிர்பார்த்து தான் பேசியிருப்பீங்க. டீலிங் எல்லாம் எதிர்பார்த்து தான் வந்திருப்பாங்க அவங்களுமே. புரியுதுங்களா? ஆனால் நீங்க வந்து இப்படியே தற்கொலை மாதிரியே நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா, என்னுடைய முதல்வர் வந்து அடிப்படை சிந்தனையே இல்லாம இருந்தா என்ன பண்றது? உங்களுக்குன்னு தனி செயலாளர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நீங்க கலந்து ஆலோசிக்கிறது இல்லையா? உங்களுடைய சீனியர் மினிஸ்டர் அவர் தான் அடிக்கடி நான் தான் சொல்றேன். நான் போற ஒவ்வொரு வீடியோலும் சொல்லுவேன், செங்கோட்டையனுக்கு கேளுங்க, செங்கோட்டையனுக்கு கேளுங்க. நான் அவர் வந்து நல்லவர், யோகிதமானவர்லாம் சொல்ல வரல. நான் அவரை பத்தி ஏகப்பட்ட கமெண்ட் போன வீடியோல, என்னோட வீடியோ பழைய வீடியோ பாருங்க, பயங்கரமா கடுமையா திட்டி தான் அவரை வீடியோ போட்டிருப்பேன். ஆனா இப்ப அந்த இடத்துல என் கண்ணுக்கு தெரிஞ்சு தெளிவா இருக்கக்கூடிய ஒரே ஒரு மந்திரி, ஒரு அரசியல் தலைவர் யாருன்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் யாருன்னா அது செங்கோட்டையன் தான். அவரை நீங்க பக்கத்துல வச்சு ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி கலந்து ஆலோசிக்கணும். இப்ப பிரேமலதெல்லாம் பாருங்க, சட்டசபைக்கு அந்த அம்மா வரது தான் முதல் தடவை. ஆனா நெத்தி அடி அடிக்குது, உங்களை அப்படியே ரவுண்டு கட்டி அடிக்குது. நீங்க திருன்னு அந்த குழந்தைங்க பிஸ்கட் யாரும் எடுத்தீங்கன்னு மிரட்டப்போ அப்படி முடிக்குமே, அப்படின்ட்டு பாக்குமே. அப்படி பாக்குறீங்க. ஒரு முதல்வர் மாதிரி இதே ஜெயலலிதா கேள்வி கேட்டிருந்தா என்ன அடி அடிச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த அம்மாவும் தானே முதல்ல, பிரேமலதாவும் தானே ஃபர்ஸ்ட் சட்டப்பைக்கு வராங்க. நீங்களும் தானே ஃபர்ஸ்ட் வரீங்க. 2 பேர்த்தோட வித்தியாசம் ஒரே நாள்ல தெரியுது பாத்தீங்களா? ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பாதங்கிற மாதிரி 5 வருஷம் ஆட்சிக்கு ஒரே நாள். இந்த ஒரு நாள் போதும் உங்களுடைய ஆட்சியினுடைய தகுதியெல்லாம் எவ்வளவு மார்க் கொடுக்கலான்னு. மக்களாகிய நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல விஜய்க்கு என்ன மார்க் கொடுப்பீங்க? முதலமைச்சரா இருக்கிறதுக்கு அவர் தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டா அது 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன்.